அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட சீசிங் ராஜா இன்று என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி சீசிங் ராஜாவை காவல்துறை அதிகாலை நீலாங்கரை அருகே என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்திருக்கிறார்கள். நேற்று ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட ரவுடி சீசிங் ராஜா சென்னை அழைத்து வந்த போது நீலாங்கரை அருகே இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் அருகே அவர் ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில காவல்துறை அந்த இடத்திற்கு அழைத்து சென்ற போது மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து காவல்துறையை சுட முயன்றதாகவும் அந்த துப்பாக்கி குண்டுகள் காவல்துறையுடைய வாகனத்தில் பட்டதாகவும் அதற்கு தற்காப்பிற்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் சீசிங் ராஜாவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் அதில் நெஞ்சில் குண்டு காயங்கள் பெற்று சீசிங் ராஜா உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சீசிங் ராஜாவுடைய உடல் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தேடப்பட்டு வந்த ஒரு முக்கியமான குற்றவாளி தான் சீசிங் ராஜா. இவர் ஆற்காடு சுரேஷ், அதாவது ஏற்கனவே இந்த கொலைக்கு காரணமாக சொல்லப்படக்கூடிய ஆற்காடு சுரேஷுடைய ஒரு முக்கிய கூட்டாளியாக இருந்தவர். இவரும் அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் திட்டம் தீட்டிய ஒரு முக்கியமான பிரபல ரவுடியாக இருந்தார். தாம்பரம் அருகே இருக்கக்கூடிய சித்தாலப்பாக்கம் காவல் நிலையத்துல சரித்திர பதிவேடு குற்றவாளியான சீசிங் ராஜா மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில தொடர்ந்து இவர் தலைமறைவாக இருந்த நிலையில் காவல்துறை தனிப்படை போலீசார் தேடி வந்தார்கள். ஏற்கனவே தாம்பரம் போலீசார் போஸ்டர் அடித்தெல்லாம் ஒட்டியிருந்தார்கள். அதாவது சீசிங் ராஜாவை காணவில்லை என்று இவர் பற்றி தகவல் தெரிந்தால் தகவல் தெரிவிக்குமாறு என்று போஸ்டர் எல்லாம் ஒட்டப்பட்டிருந்த நிலையில ஆந்திராவில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சீசிங் ராஜா இன்று அதிகாலை இந்த ஆயுதங்களை எடுக்க சென்ற போது அந்த மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து காவல்துறை சுட முயன்றதாகவும் அதற்கு பதிலாக தற்காப்பிற்காக இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சீசிங் ராஜாவுடைய உடல் ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்துல சீசிங் ராஜாவுடைய குடும்பத்தினர் சொல்லக்கூடியது ஏற்கனவே இந்த கொலையில் தன்னுடைய கணவருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் அதே நேரத்தில் கைது செய்யப்பட்ட தன்னுடைய கணவர் என்கவுண்டர் செய்யப்பட இருப்பதாக ஏற்கனவே அவங்க குடும்பத்தினர் தெரிவித்திருந்த நிலையில இன்று அதிகாலை இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருப்பதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல். நீலாங்கரை அருகே கால்வாயில் ஆயுதத்தை மறைத்து வைத்திருப்பதாக காவல்துறையிடம் கூறிய சீசிங் ராஜா மீண்டும் காவல்துறையை தாக்கியதால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து காவல்துறையினரை நோக்கி சுட்டதால் சீசிங் ராஜா மீது திருப்பி தாக்குதல் நடத்தியுள்ளனர். சீசிங் ராஜா என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சீசிங் ராஜா நீலாங்கரை அருகே கால்வாயில் ஆயுதத்தை மறைத்து வைத்திருப்பதாக காவல்துறையிடம் கூறியிருக்கிறார். சீசிங் ராஜாவை அழைத்துக் கொண்டு ஆயுதத்தை பறிமுதல் செய்ய சென்றபோது என்கவுண்டரில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து காவல்துறையினரை நோக்கி சுட்டதால் சீசிங் ராஜா மீது காவல்துறையினர் சுட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் சீசிங் ராஜா இன்று என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். சென்னை நீலாங்கரை அருகே ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆந்திராவில் பதுங்கியிருந்த அவரை நேற்றைய தினம் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 2 பேரை காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றுள்ளனர். பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் ஜூலை 5ஆம் தேதி சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஜூலை 14ஆம் தேதி முதலாக ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்று அதற்கு பிறகு நடக்கும் 3வது என்கவுண்டர் இது. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய காக்காத்தப்பு பாலாஜியும் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். இந்நிலையில் தற்போது சீசிங் ராஜா என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிறார்.
என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சீசிங் ராஜாவின் உடல் தற்போது ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது ஆணையர் பொறுப்பேற்று நடக்கும் 3வது என்கவுண்டர் இது, இதனை எப்படி பார்க்கலாம்? ரவுடி சீசிங் ராஜா தற்பொழுது என்கவுண்டரில் இன்று அதிகாலை நீலாங்கரை அருகே சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்று இது 3வது என்கவுண்டராக சென்னை மாநகரத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியாக இருந்த ரவுடி திருவேங்கடம் அப்போது விசாரணையில் இருக்கும் போதே கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் கடந்த வாரத்துல பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி வடசென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் தென் சென்னையில ஒரு முக்கியமான ரவுடியாக இருந்த ரவுடி சீசிங் ராஜாவை இன்று அதிகாலையில சென்னை மாநகர போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்திருக்கிறார்கள். ஆணையராக அருண் பொறுப்பேற்று இது 3வது என்கவுண்டர். ரவுடி சீசிங் ராஜாவை பொறுத்தளவு 2021 பிறகு இவர் தலைமறைவாக இருந்திருக்கார். ஏற்கனவே ஒரு 5 முதல் 6 முறை வரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் இந்த ரவுடி சீசிங் ராஜா. A+ சரித்திர பதிவு குற்றவாளியான சீசிங் ராஜாவுடைய முக்கிய தொழில் ரியல் எஸ்டேட் ஆக இருந்திருக்கிறது. கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கக்கூடிய சீசிங் ராஜா அந்த தென் சென்னை அதாவது ECR உள்ளிட்ட பகுதிகளில் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு அங்கு ஆட்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருந்த நிலையில கொலைக்கு, முக்கியமாக ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு தான் அந்த பழி தீர்ப்பதாக தான் இந்த கொலை நடந்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில ஆற்காடு சுரேஷுடைய ஒரு முக்கிய கூட்டாளியாக இருந்த ரவுடி சீசிங் ராஜாவுக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருப்பதாக கூறி தனிப்படை போலீசார் தொடர்ந்து தேடி வந்தாங்க. ஆந்திராவில் இவர் தலைமறைவாக இருப்பதாகவும் ஏற்கனவே கைது செய்ய முயன்ற போது அங்கிருந்து காவல்துறையினர் தப்பி ஓடியதாக கூறப்பட்ட நிலையில் நேற்று ஆந்திர மாநிலம் கடப்பாவில் கைது செய்திருக்கக்கூடிய CCTV காட்சிகளை அவங்க குடும்பத்தினர் வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சீசிங் ராஜாவை தன்னுடைய கணவரை என்கவுண்டர் செய்ய இருப்பதாக அவங்க மனைவி கூறி வந்த நிலையில இன்று காலை இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருக்குது. காவல்துறை தரப்புல என்கவுண்டர் குறித்து விளக்கம் கேட்ட போது, அதாவது விசாரணைக்கு அழைத்து சென்ற போது அவர் ஆயுதத்தை மறைத்து வைத்திருப்பதாக நீலாங்கரை அருகே இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் அருகே ஒரு இடத்தை கூறியதாகவும், அந்த இடத்தில் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை எடுக்க சென்ற போது அங்கிருந்த துப்பாக்கி மூலம் அழைத்து சென்ற காவல்துறை சுட முயன்றதாகவும், அந்த குண்டுகளானது காவல்துறையுடைய வாகனத்தில் பட்டதாகவும், அதற்கு தற்காப்பிற்காக வேளச்சேரியில் தற்பொழுது காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய விமல் தற்காப்பிற்காக என்கவுண்டரில் 2 முறை சுட்டதாகவும், அதில் மார்பு பகுதியில சீசிங் ராஜா மீது குண்டு பாய்ந்து அவர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடலானது ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக சீசிங் ராஜாவுடைய உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. பிரபல சென்னை தென் சென்னை கலக்கிய ஒரு முக்கியமான ரவுடியான சீசிங் ராஜாவை தற்பொழுது இன்று காலையில என்கவுண்டர் மூலம் காவல்துறை சுட்டுக் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சில நாட்கள்ல இது சென்னையில் நடந்த, அது குறிப்பா சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்று 3வது என்கவுண்டர் சம்பவமாக இந்த ரவுடி சீசிங் ராஜாவுடைய என்கவுண்டர் கொலையானது நடந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.